அதெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. சாய் காளி, நான் இப்போ இங்க ஒரு பொண்ண. ஐயோ என்ன சுவாமிஜி? இல்ல இல்ல இல்ல, மாய மோகினிய உருவாக்க போறேன். அப்பாடா, நான் பயந்துட்டேன். அந்த மாய மோகினிய அனுப்பி மாரியோட வயித்துல இருக்கிற கருவை அழிக்க போறேன். ஐயோ என்ன ஃபிகர், என்ன ஃபிகர். பாப்பு, இது நம்மள பொறுத்த மட்டும் 2வது மோகினி. இது போய் என்ன தக்களிக்க போகுதுன்னு பாப்போம். என்ன மாமா சொல்ற? 2வது மோகினியா? ஆமாடா மாப்பு. அந்த மாரிய ஒரு வழி பண்றதுக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மோகினிய அனுப்பி வச்சோம். ஆனா அந்த மோகினி மாறி கிட்ட கூட போகல. கருப்பு சாமி சாட்டையை எடுத்து சும்மா வெளு வெளு வெளுன்னு அந்த மோகினிய வெளுத்துருச்சுல்ல, அதுல அந்த மோகினி எஸ்கேப். அது போன தடவை. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நினைச்சது நடந்தா சந்தோஷம் சாமி. மாப்பு, அப்புறம் கவனிச்சியா? மோகினி நல்ல ஃபிகரா இருக்குது, தூக்கிற வேண்டியதா. என்னங்க, உனக்கு ஒரு அத்தை ரெடி. மாரியோட போட்டோ வச்சிருக்கீங்களா? இருந்தா கொடுங்க. ஜஸ்மின், இந்தாங்க. மாயமோகினி, கட்டளை இடுங்கள் எஜமானே. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். இங்க பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நான் போலீஸ் கிட்ட தகவலை சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். நான் வர மாதிரி. ஐயோ சார், வேண்டாம் சார், போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார். நான் வேலைக்காக சென்னைக்கு வந்தது எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்கல. எங்க வீட்ல இருக்கவங்க பேச்சை மீறிதான் நான் இன்டர்வியூக்கே வந்தேன். இப்ப போலீஸ் அது இதுன்னு போனா வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு மொத்தமா என் லைஃபே வேஸ்ட் ஆயிடும் சார். சார், நீங்க தப்பா நினைக்கலனா இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில எந்திரிச்சு போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். மோகினி நல்லா தான் ஆக்ட் பண்றா. ஆனா சூர்யாவும் மாரியும் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னே தெரியலையே. யாருன்னு தெரியாம எப்படி உங்களை இங்க தங்க வைக்க முடியும்? போச்சுடா. பேசாம பாரு. ப்ளீஸ் மேடம், நீங்க சொல்லுங்க. வெளியில போக பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் ஒரு ஓரமா தங்கிட்டு காலையில போயிடுறேன் மேடம். பின்றால ஹஸ்பண்ட் சார், இந்த பொண்ணு பாவம் ரொம்ப பயந்துருக்கா போல. இந்த நேரத்துல வெளிய போன்னு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. எங்க போவா? விடியற வரைக்கும் இங்கே இருந்துட்டு போட்டுமே.
சரி மாறி, உன் விருப்பம், இருந்துட்டு போகட்டும். கழுத்தை நல்லா நெரிக்கிற. மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா, மாறி செத்துட்டா, மாறி விக்கெட் அவுட். மாறி கிளீன் பால். மாறி செத்துட்டா, பாண்டி. மாறி செத்துட்டா. என்ன மோகினி இப்பதான் கயிறு எடுத்துட்டு போயிருக்கா, அதுக்குள்ள மாறி செத்துட்டாங்கிற? ஏதாவது கனவு கிணவு கண்டியா? இல்ல சிஸ்டர், அங்க பாருங்க, இன்னும் கயிறோட தான் நிக்கிறா. ஐயா ஐயா, இமேஜினேஷன்ல போயிட்டமா. முட்டாள். இரு, தட்டை எடுத்துட்டு வரேன், உட்காரு. சூர்யா மட்டும் இப்ப வராம இருந்திருந்தா மோகினி மாறிய கொண்டு இருப்பா. கிழிச்சிருப்பா. அடுத்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. மோகினி அடுத்து என்ன பண்றான்னு பாப்போம். பொறுத்திருந்து பாருங்க. சாப்பிடு. ஐயோ, என்னங்க பிரியாணியை இப்படி திங்குது? தொண்டையெல்லாம் மாத்திர போகுதுங்க. மெதுவா மெதுவா சாப்பிடு. என்ன வெட்டு வெட்டுறா? இந்த தண்ணி தண்ணி கொடு. ரொம்ப நன்றிங்க. உயிருக்கு பயந்து ஓடி வந்த எனக்கு இங்க இருக்க அடைக்கலம் கொடுத்து பிரியாணியும் கொடுத்து என் பசிய போக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அதெல்லாம் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம்.
போய் நிம்மதியா படுத்து தூங்கு. காலையில நீ போக வேண்டிய இடத்துக்கு ஹஸ்பண்ட் சரியா கூட்டிட்டு போய் விட சொல்றேன். ம்? சரிங்க. போய் தூங்கு. ம். வாங்க ஹஸ்பண்ட் சார். ஐயோ என்ன சுவாமிஜி, உங்க மோகினி பிரியாணிய ஃபுல்லா கட்டிடுச்சு. அப்புறம் தூக்கம் வராம என்ன செய்யும்? படுத்துருச்சு பாருங்க சுவாமி. இது கடிச்ச மாதிரி இருக்கு. என்ன கடிச்சிருக்கும்? தேல் கடிச்சிருக்கும் போல ஹஸ்பண்ட் சார். இங்க எப்படி தேள் வந்துச்சு? ஐயோ அம்மா, வலியால துடிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ ஆ வலிக்குதே. என்ன பண்றது? மாரி, நான் போய் மெடிக்கல் ஷாப்ல தேள் கடிக்கு ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நானே சொல்லலாம்னு இருந்தேன் ஹஸ்பண்ட் சார். நீங்க சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க நீ பாத்துக்கோ. ஹஸ்பண்ட் சார். சூர்யா போயிட்டான். போடா, நீ திரும்பி வரும்போது உன் மாறி உயிரோட இருக்க மாட்டா. வலி தாங்க முடியலையே. ஐயோ கடவுளே. கொஞ்சம் பொறுத்துக்கோ. அந்த மோகினி பிளான் பண்ணி எப்படியோ சூர்யாவை வெளியில அனுப்பிட்டா. இந்த தடவை அவ மிஸ் ஆகவே கூடாது. சிஸ்டர், அப்ப வெளியே போயிருக்கிற சூர்யா உடனே வீட்டுக்குள்ள வரக்கூடாது சிஸ்டர். கரெக்ட் மாம்ஸ். சூர்யா திரும்ப வந்தா காரியம் ஃபுல்லா கெட்டுடும். ஆமா மாப்பு. அம்மா, சூர்யா திரும்ப வீட்டுக்கு வராத மாதிரி கொஞ்ச நேரம் அவனை அலைய விடணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்களேன். சூர்யாவை வீட்டுக்கு வரவிடாம நான் அலைய வைக்கிறேன். ஆ, இல்ல வேலையை ஆரம்பிச்சுட்டா. சொல்லுத்தாரா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லு. சூர்யா அவன் குடியிருக்கிற காலனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு இப்ப போயிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அவன் வீட்டுக்கு வரக்கூடாது. அவனை வீட்டுக்கு வரவிடாம அலைய விடணும், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. அவ்வளவுதானே, நீ கவலைப்படாத. எவ்வளவு நேரம் அவனை சுத்த விட்டு அலைய விட முடியுமோ அவ்வளவு நேரம் நான் அவனை அலைய விடுறேன். நீ உன் வேலையை பாரு. சூர்யா அவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வரமாட்டான். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன். உயிர் போதே. மருந்து வாங்கிட்டு வர போன சார காணுமே. தேல் கடிச்சு செத்து போனவங்களும் இருக்காங்க. நான் உயிரோட இருப்பேனா? என்ன காப்பாத்திடுவீங்களா? ஐயோ வலிக்குதே. கொஞ்சம் பொறுத்துக்கோ, இப்ப வந்துருவாரு. இந்த மெடிக்கல் ஷாப் மூடி இருக்கு. ஓகே, வேற மெடிக்கல் பாப்போம். அலேக்கா தூக்கிட்டாலே. வெளியவும் காணோம். இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? அம்மா, மாறி உங்ககிட்ட வெளியே எங்கேயாச்சும் போறேன்னு சொல்லிட்டு போனாளா? என்கிட்ட சொல்லலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சுண்ணாம்பு மட்டும் வாங்கிட்டு போனாங்க. சுண்ணாம்பா? அப்படியா? சரிங்கம்மா. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் படுத்துக்கோங்க. இந்த
இந்த நேரத்துல என்கிட்ட சொல்லாம மாறி எங்க போயிருப்பா? அந்த பொண்ணையும் காணோம். எப்படி நம்பாலு பாருங்க. மோகினி நெல்லு. சொல்லுங்க எஜமானே. இப்ப நீ வந்திருக்கிற இடம் தான் சரியான இடம். அந்த மாரிக்கு பிறப்புலேயே ஏதோ ஒரு தெய்வ சக்தி துணை இருக்கு. அந்த சக்தி தான் அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியாம இருக்கு. வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருதுங்க. நீ வேணா பாரு, கண்டிப்பா ஏதாவது ஒரு சாமி கரெக்டா வந்து நிக்க போகுது. பாண்டி அமைதியா இருக்க மாட்டேன். சரி, வாயை மூடுங்க மாமா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்க பாருங்க. பாப்போம் பாப்போம். ஹாசினி, மாறி பெரியமா, மாறிக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா, குலதெய்வ தாயே, உன்னை இந்த வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து பூஜை பண்ண வச்சது மாறிதான். இப்ப மாறிய காணும்னு சூரிய மாமா வந்துட்டு போறாரு. மாரிய தேடி போயிருக்கிறவரு மாரிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். மாரிய சூரிய மாமா கண்ணு முன்ன கொண்டு வந்து நிறுத்து. உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்து மாரிக்கு ஏதோ ஆகக்கூடாது. நீதான் மாறி எங்க இருக்கான்னு காட்டி கொடுக்கணும். அவளை காப்பாத்தணும்.
சாமி, என் மனைவி மாரிய காணோம் சாமி. நீங்க தான் மாரியை கண்டுபிடிக்க ஒரு வழியை காட்டணும் சாமி. நான் நினைச்சது சரிதான். ஆஹா, ஆவிக்கு மோகினிக்கு சண்டை. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியலையே. ஐயோ, ஓம் க்ரீம் கண்டா. ஏய், நீ கட்ட அவுத்து விடு. மாரி, சுவாமிஜி ஒத்துக்கிறேன். சுவாமிஜி, உங்களோட மாய மோகினி சக்தி உள்ளவதான். நான் ஒத்துக்கிறேன் சுவாமிஜி. மாமா,
சுச்சுவேஷன் தெரியாம ஏன் மாமா காமெடி பண்ணிட்டு இருக்க? எரிச்சலா இருக்கு மாமா. கொஞ்சம் தயவு செஞ்சு வாயை மூடிட்டு இரு மாமா. சரிங்க மாப்ள. என் கையில இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த அம்மன் குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில வைங்க. யார் என் கழுத்துல தாலி கட்டின உண்மையான ஹஸ்பண்ட் சாரோ அவருக்கு மட்டுமே என்ன தொடர சக்தியா அந்த அம்மன் கொடுக்கும். அதுல இருந்து உண்மை எது மாயை எதுன்னு தெரிஞ்சிரும். மாறி நல்லா ஆப்பு வச்சுட்டான். இப்ப மோகினி சூர்யா என்ன பண்ண போறான்? வைங்க. மாறி நான் வைக்கிறேன். ஹஸ்பண்ட் சார், நான் தான் மாறி. நான் தான் உண்மையான சூர்யா. அவன் ஏதோ பொய் சொல்றான். அவனை நீ நம்பாத. அப்ப நீங்களும் வைங்க. வைங்கன்னு சொல்றேன்ல. மாறி, ஹஸ்பண்ட் சார், நம்ம இங்க இருக்க வேண்டாம். வாங்க போயிடலாம். சீக்கிரம் வாங்க. வாங்க ஹஸ்பண்ட் சார். மாறி